இப்ப இந்த கொஸ்டினை பாருங்க. ஒரு விவசாயியிடம் 144 வாத்துகளுக்கு 28 நாட்கள் தேவையான உணவு உள்ளது எனில் அவர் 32 வாத்துகளை விற்றுவிட்டார் எனில் அவரிடம் உள்ள உணவு மீதமுள்ள எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும்? ஓகே, ஒண்ணுமே இல்லை. இப்ப என்ன இருக்கு? மொத்தம் 144 வாத்து இருக்கு. இப்ப 144 வாத்துக்கு எத்தனை நாட்கள் உணவு தேவை இருக்கு? 28 நாட்கள் தேவையான உணவு அவர்கிட்ட இருக்கு. அவர் என்ன பண்றாரு? 32 வாத்தை வித்துட்டாரு. அப்ப 144ல 32 வாத்தை வித்து எவ்வளவு வரும்? 112. ஓகேவா? அப்ப இங்க என்ன ஆயிடுச்சு? வாத்தோட எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. வாத்தோட எண்ணிக்கை குறைஞ்சுனாகும் அந்த உணவு வந்து அதிகமாகும். 144 வாத்து 28 நாளுக்கு உணவு இருக்கு. அப்ப 112 வாத்துனா இன்னும் அந்த உணவு என்ன இருக்கும்? அதிகமான நாட்கள் தான் எனக்கு வரும். அப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்மாறல். வாத்து எண்ணிக்கை குறைஞ்சுன்னா அப்ப அந்த உணவு என்ன வரும்? அதிகமான நாட்கள் எனக்கு வரும். ஓகேவா? அப்ப எதிர்மாறல் என்ன பண்ணுவோம்? இதை அப்படியே வகுத்து டிவைட் பண்ணி அப்படியே வகுத்து இதை பெருக்கல இப்போ ஆன்சர் வந்துடும். இப்போ அடிக்கலாம். 4ஆல் அடிச்சோம்னா இங்க 2 8 மீதி 32ல 8. இங்க அடிச்சோம்னா 3 மீதி 2 24ல 6. 28 28 இங்க 28. ஸோ ஆன்சர் எவ்வளவு வரும்? 36 நாட்கள். அவ்வளவுதான். ஓகேவா? வாத்தோட எண்ணிக்கை குறைஞ்சிருச்சுன்னா அப்ப உணவு வந்து என்ன பண்ணலாம்? இன்னும் கொஞ்சம் அதிகமான நாட்களுக்கு என்ன பண்ணலாம்? உணவை கொடுக்க முடியும். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். ஓகே, அப்ப என்ன வரும்? வாத்துகள் வித்துட்டாங்கன்னு சொன்னா என்ன வரும்? வாத்து நீ குறைஞ்சிரும். அப்ப நாட்கள் வந்து அதிகமா வரும். ஓகே, ஆன்சர் 36.